வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் ஏன் பணத்தை அப்படியே தண்ணியா செலவழிக்கிறாங்க, இல்ல இழக்கிறாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மார்க்கெட் எப்பவும் உங்களை தோக்கடிக்கிறது இல்லைங்க, நம்மளோட சொந்த மனசு தான் நம்மளை வீழ்த்துது. இதுதான் இன்னைக்கு நம்ம உடைக்க போற மிகப்பெரிய உண்மை. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம எந்தெந்த டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல அந்த கசப்பான உண்மை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு சூதாட்டிக்கும் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்ததா சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்கோட 5 தூண்கள். அப்புறம் நம்மள அறியாமலேயே நாம விழுகிற உளவியல் வலைகள். கடைசியா ஒரு முழுமையான அடையாள மாற்றம். இந்த 5 விஷயங்களை பத்தி தான் டீப்பா அலச போறோம். ஓகே, முதல் விஷயத்துக்கு வருவோம். அதாவது அந்த கசப்பான உண்மை. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நாம இதை பேசித்தான் ஆகணும். 100 பேர் ட்ரேடிங் பண்றாங்கன்னா அதுல 90 பேருக்கு மேல தோத்து தான் போறாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன் தெரியுமா? பிரச்சனை மார்க்கெட்ல இல்லைங்க, தினமும் புது புது ஸ்ட்ராட்டஜியா தேடி அலைவாங்க. ஆனா நிஜத்துல அவங்களோட சொந்த மனசும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த டிசிப்ளின் இல்லாமையும் தான் அவங்கள தோற்கடிக்குதுங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றதே இல்ல. இப்போ உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க நிஜமாவே ஒரு ட்ரேடரா இல்ல வெறும் சூதாடியா? இந்த கேள்விக்கு உறுதியா பதில் சொல்ல உங்களுக்கு ஒரு செகண்ட் தயக்கம் இருந்தா கூட அடிச்சு சொல்றேன், உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் இல்லைன்னு தான் அர்த்தம். சரி, இப்போ ஒரு சூதாட்டிக்கும் ட்ரேடருக்கும் நிஜத்துல என்னதான் வித்தியாசம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். மார்க்கெட்ல குருட்டாம்போக்குல அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்குறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை நம்பி இறங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கேம்ப்ளர் எப்படி இருப்பாருன்னா, எந்த ரீசனும் இல்லாம தோராயமா ட்ரேட் எடுப்பாரு, நடக்கும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இருப்பாரு. லாஸ் வந்தா கோபத்துல ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவாரு. ஆனா ஒரு உண்மையான ட்ரேடர் அப்படி கிடையாது. அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வச்சிருப்பாரு. லாஸ் வந்தா அதை மார்க்கெட்டோட ஒரு பகுதியா ரொம்ப கூலா அக்செப்ட் பண்ணிப்பாரு. செம்ம டிசிப்ளினா இருப்பாரு. சோ இந்த டிசிப்ளின் எங்க இருந்து வருது? அதான் நம்மளோட அடுத்த கட்டம். ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் சிஸ்டமோட 5 முக்கியமான தூண்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான சிஸ்டம் எப்படி உருவாகுதுன்னா, என்ட்ரி ரூல், ஸ்டாப் லாஸ், பொசிஷன் சைசிங், எக்ஸிட் பிளான், அப்புறம் நோ ட்ரேட் ஜோன். இந்த 5 விஷயங்கள் தாங்க வெறும் இமோஷனல் கேமா இருக்கிற ட்ரேடிங்கை லாபம் தர்ற ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸா மாத்துது. இதுல ஏதோ ஒன்ன நீங்க மிஸ் பண்ணா கூட மொத்த சிஸ்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். இதுல முதல் தூண் என்ட்ரி ரூல். மார்க்கெட்ல உருவாகிற ஒவ்வொரு கேண்டலும் நமக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. உங்க என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான, பலமுறை டெஸ்ட் பண்ணப்பட்ட கிளியரான ஒரு செட்டப்ல மட்டும்தான் இருக்கணும். யாரோ கொடுக்குற டிப்ஸை நம்பியோ இல்லனா ஐயோ இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலையோ கண்டிப்பா என்ட்ரி ஆகக்கூடாது. 2வது தூண் ஸ்டாப் லாஸ். இது என்ன தெரியுமா? மார்க்கெட்ல நீங்க எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாத ஒரு சேஃப்டி ஷீல்டு. மார்க்கெட்ல சின்ன சின்ன லாஸ் வரதை யாராலையும் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த லாஸை முன்னாடியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டை பத்தின உங்க பயம் அப்படியே போயிடும். ஒரு சின்ன தப்பு உங்களோட மொத்த அக்கௌண்ட்டையும் காலி பண்ணாம இதுதான் காப்பாத்தும். 3வது தூண் ரொம்ப முக்கியம், பொசிஷன் சைசிங். அதாவது ஒரு ட்ரேட்ல லாஸ் வந்தா கூட அது உங்களோட எமோஷனல் பேலன்ஸை பாதிக்காத அளவுக்கு உங்க கேபிட்டல்ல 1 அல்லது 2% மட்டும்தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஒரு செட்டப் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அளவுக்கு அதிகமா பணத்தை போட்டீங்கன்னா அந்த பிரஷரே உங்களை மொத்தமா அழிச்சிடும். 4வது தூண் எக்ஸிட் பிளான். ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண போறோம், எங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட போறோம்னு ரொம்ப கிளியரா பிளான் பண்ணிடணும். இந்த ப்ராப்பரான எக்ஸிட் பிளான் இல்லாததால தான் நிறைய பேர் லாஸ்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் லாபம் வந்த உடனே பயந்து போய் சீக்கிரமாவே வெளியில வந்துடுறாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. 5வது தூண் நோ ட்ரேட் ஜோன். மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூசிங்கா ஷாப்பியா இருக்கிற சில நாட்கள்ல எந்த ட்ரேடும் பண்ணாம சும்மா அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். எந்த நேரத்துல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கேபிட்டலை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 90% மக்களை விட பல மடங்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது சைக்காலஜிக்கல் ட்ராப்ஸ், நம்மள சுத்தி இருக்கிற உளவியல் வலைகள். இந்த 5 தூண்கள் பத்தி கிளியரா தெரிஞ்சிருந்தோம் நிறைய பேர் ஏன் மார்க்கெட்ல அடி வாங்குறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த 3 உளவியல் வலைகளால தான். முதல்ல பணத்தை இழந்துடுவோங்கிற பயம் உங்களை தப்பான முடிவு எடுக்க வைக்குது. அடுத்ததா சீக்கிரமா பணக்காரன் ஆகணுங்கிற பேராசையில தப்பான இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. கடைசியா லாஸை உடனே ரெக்கவர் பண்ணியே ஆகணுங்கிற வெறியில பண்ற அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அது உங்க மொத்த அக்கௌண்ட்டையும் 0 ஆகிடும். இதை ரொம்ப அழகா சொல்லணும்னா, பிரச்சனை உங்க ஸ்ட்ராட்டஜில இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த பொறுமையின்மையில தான் இருக்கு. ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜியை விட பொறுமையும் டிசிப்ளினும் இல்லாத ஒருத்தரோட மைண்ட் செட் தான் அவருக்கு மார்க்கெட்ல இருக்கிற மிகப்பெரிய எதிரி. சரி, அப்போ இது எல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நமக்கு இந்த அல்டிமேட் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் தேவைப்படுது. நம்மளோட அடையாளத்தையே நாம மாத்திக்கணும். லாங் டேர்ம்ல மார்க்கெட்ல நீங்க சர்வைவ் ஆகணும்னா இந்த மனமாற்றம் ரொம்ப அவசியம். வெறும் ப்ராஃபிட்டை துரத்துறவங்களுக்கும் ப்ராசஸை ஃபாலோ பண்றவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை பாருங்களேன்.
ட்ரேடிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அது உங்க கேபிட்டலை பாதுகாத்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு நபரா உங்களை நீங்களே மாத்திக்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம எமோஷன்ஸ் நம்மளை எப்படி மிஸ்கைட் பண்ணுதுன்னு இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு செட்டப் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும். செட்டப் இல்லாதப்போ ஐயோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு ஃபீலிங் வரும். லாஸ் ஆகும்போது கோபம் வரும். ஆனா ஒரு உண்மையான ட்ரேடர் இந்த ஃபீலிங்ஸை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தன்னோட சிஸ்டத்தை கண்மூடுத்தனமா எந்த தயக்கமும் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஒரே நாள்ல பெரிய அளவுல லாபம் சம்பாதிச்சிடணுங்கிற இன்டென்சிட்டி இங்க வேலைக்கே ஆகாதுங்க. தொடர்ச்சியா லாபம் பார்க்குற அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த கேம்ல நீங்க தொடர்ந்து இருக்கணும்னா முதல்ல உங்க கேபிட்டலை பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா கூட உங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, டிசிப்ளின் இல்லாத சுதந்திரம் அடிவை மட்டும்தான் கொடுக்கும். ட்ரேடிங்ல உங்களுக்கு நிஜமான ஃப்ரீடம் கிடைக்கணும்னா அதுக்கு 100% செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. நீங்க மார்க்கெட்டை மதிக்கலனா கவலையப்படாதீங்க. மார்க்கெட் உங்களை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மதிக்க வச்சிடும். அதான் நிதர்சனம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட P&L ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க நிஜமாவே ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை, ஒரு ப்ராப்பரான ப்ராசஸை தான் ஃபாலோ பண்றீங்களான்னு உங்களை நீங்களே ரொம்ப ஆழமா கேட்டுக்கோங்க. நம்மளோட தப்புகளை எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ அதுதான் வெற்றியோட முதல் படி. இந்த அலசல்ல நாம பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் பயணத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள மாதிரி ட்ரேடிங் பண்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இந்த அலசலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்தினா உங்க ஃபீட்பேக்கையும் இப்போதைக்கு உங்களோட ட்ரேடிங் P&L ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த அலசல சந்திக்கலாம்.